ஹலோ உறவுகளே, வெல்கம் டு எஸ்ஜே ஹாப்பி ஹுக்ஸ். இன்றைக்கி ஸ்டிச்சிங்கோட எபிசோட் 1 பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஹேண்ட் கர்ச்சீப் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதெல்லாம் பேசிஸ் தான், அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இதெல்லாம் எப்படி ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் மக்களே, இன்னொரு விஷயம், மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, பெடல் போடுறது, நூல் கோக்குறது எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி இதெல்லாம் தெரியலை அப்படின்னா அதுவும் ஒரு ஃபுல் வீடியோ வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரும் எஸ் வாண்ட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதுதான் கார்ட் ஆபீஸ். இதை வச்சு தான் நம்ம இப்போ கர்ச்சீப் ஸ்டிச் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட வீட்டில் ஏதாவது துணி இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இந்த கார்ட் ஆபீஸ் எல்லா கடையிலையுமே விற்கும், வாங்கிக்கோங்க மக்களே. இந்த கார்ட் ஆபீஸ் ஸ்டிச் பண்ணுறது பழகிறதுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் ஈஸியாகவும் இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் சேமாக அளவு எடுத்து கர்ச்சீப் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம என்ன கலர் கிளாத் எடுத்துக்கிறோம், சாண்டில் கலர். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி மேலேயும் சரி கீழேயும் சரி சேம் கலர் நூல் தான் கோக்கணும். அப்போ தான் அதோட ஃபினிஷிங் பார்க்கவே பர்ஃபெக்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, கர்ச்சீஃபோட ஓரம் ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் இந்த கார்னரை மடித்து விடணும், டபுள் ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் பண்ணி முடித்ததும் மிஷினில் ஸ்டிச் பண்ணணும். கர்ச்சீஃப் பேசிக்ஸ் எதனால் சொல்லித்தரேன்னா, நம்ம வீட்டில் இருக்க சாரீ, கைலி, சின்ன சின்ன துணிலாம் நம்மளே தைச்சிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓர தையல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நம்ம பெர்ஃபெக்டாக பழகிக்கணும். மடக்கி அடிக்கும்போது பிசுறு தெரியாமல் இருக்கணும். ஸோ அதை நம்ம அதை எவ்வளோ எஃபர்ட் போட்டு கற்றுக்குறோமோ அவ்வளோ ஸ்டிச்சிங்கில் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டபுள் ஃபோல்டிங் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்ட்ரெயிட் லைன் முடிஞ்ச அளவுக்கு ஓரமாகவே அடித்து வரணும். அப்போ தான் ஃபினிஷிங் பார்க்க நல்லாயிருக்கும். ஒன்று சொல்கிறேன், ஸ்டிச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க நல்லா கற்றுக்கோங்க. ஸ்டிச்சிங் தானேன்னு விட்டுறாதீங்க. அதுதான் நம்மளோட கேரியர், நம்மளோட சக்ஸஸ் நினச்சி கற்றுக்கோங்க. நம்மளே நிறையா பேர் ஆச்சரியமாக பார்த்துருப்போம், நம்மளாலாம் இப்படி ஸ்டிச் பண்ண முடியுமான்னு யோசிப்போம். ஆனால் கண்டிப்பாக முடியும். நம்மளை எவ்வளோ பேர் அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு மோட்டிவாக எடுத்துக்கிட்டு கெரியரை நோக்கி ஓடிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒன் டே இஸ் அவர் டே. தோற்றுருவோன்னு பயப்படாமல் கண்டிப்பாக ஜெயிப்போன்னு பாசிட்டிவாக கெரியரை, உங்கள் பேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டிச்சஸ் நீட்டாக இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஒரு தையல் மேலே தூக்கிக்கிட்டோ ஒரு தையல் கீழே தூக்கிக்கிட்டோலாம் இருக்காது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பாக எண்டிங்கில் பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ மக்களை நம்மளோட சேர்ந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் மடக்கி அடிச்சிருக்கோம். இப்போ மிச்சம் இருக்கிற 2 சைடும் மடக்கி அடிக்கணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த எண்டை ஃபோல்டிங் பண்ணணும். இதில் என்ன அப்படின்னா, இப்போ 2 சைடு நம்ம எந்த சைடு மடக்கி அடிச்சிருக்கோமோ அதே சைடு தான் திரும்ப கர்ச்சீஃபை மேலேயும் கீழேயும் மடக்கி அடிக்கணும். ஸோ ஒரே சைடில் தான் 4 ஃபோல்டிங்குமே இருக்கணும். இப்போது மிச்சம் இருக்க 2 சைடும் மடித்து அடிச்சிருவோம். இந்த ஃபோல்டிங் மெத்தட் நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஸோ இதை கொஞ்சம் ப்ராப்பராக கற்றுக்கோங்க. ஓகே உறவுகளே, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி வீடியோ நிறையா நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஃபைனலாக எப்பவும் சொல்கிற மாதிரி ஒரு கருத்து, டெய்லரிங் இஸ் த ஆர்ட் ஆஃப் கிரியேட்டிங் சம்திங். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் உறவுகளே.